இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. தியாகமாயிருக்கிற ஒரு சுபாவம். நேற்றைய தினத்திலே வைராக்கியத்தை பற்றி நாம் பார்த்தோம். பொல்லாத காரியங்களிலே கூட வைராக்கியமாயிருக்கிறவர்கள் உண்டு. நல்ல காரியங்களிலே நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் அதற்கு நேர் எதிரடையான ஒரு சுபாவம், தியாகமாக இருப்பது. தன்னுடைய சுயத்தை மேன்மைப்படுத்தாமல், தன்னுடைய லாபத்தை பார்க்காமல், தனக்கு நஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காக தன்னுடைய காரியங்களை விட்டு கொடுக்கிற, இழக்க கொடுக்கிற ஒரு சுபாவம், தியாகமான ஒரு சுபாவம், தியாக குணம். இந்த தியாகமான குணத்தின் நிமித்தம்தான் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் வாசித்த இந்த பகுதியிலே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் 2 விதமான சுபாவங்களை இந்த மத்தேயுவிலே சொல்லியிருக்கிறார். ஒன்று, உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பது, அது வெளியே தெரிய வேண்டும். மலையின் மேல் அதை வைப்பார்கள், அதை அடியிலே வைக்க முடியாது. மரக்காலின் கீழ் அதை அடக்கி வைக்க முடியாது, வைத்தால் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் வெளியே தெரியும்படியாக மலையின் மேல் இருந்தே ஆக வேண்டும். அதற்கு நேர்மாறான இன்னொரு சுபாவம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உப்பு வெளியே தெரிந்தால் அது பிரயோஜனப்பட முடியாது. உப்பை நாம் எங்கே சேர்த்தாலும் அது கரைந்துதான் அது பலன் தர முடியும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அந்த நான் சாக வேண்டும், நாம் அழிய வேண்டும், கர்த்தருடைய நாமம் அவர் பெருக வேண்டும் என்று நினைக்கிற அந்த சுபாவம், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று நினைக்கிற அந்த சுபாவம் தான் அந்த தியாக சுபாவம். வேத வசனம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். அது முழுமையாகத்தான் நான் இருப்பேன், என்னிலே ஒரு பழுதும் வரக்கூடாது, எனக்கு ஒரு நஷ்டமும் வரக்கூடாது, நான் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று அந்த கோதுமை மணி நினைத்தால் அது தானாக தனித்து அப்படியே தான் இருக்கும். அதனுடைய காலத்திலே அது மறைந்து போகும். அதே நேரத்திலே சாக ஒப்பு கொடுத்தால், இந்த மண்ணுக்கு அடியிலே போய் விழுந்து மக்கி அந்த சூடும் அந்த ஈரமும் பட்டு அது அழிந்து போக அது ஒப்பு கொடுத்தால் அது கதிராக, அது முளைத்து கதிராக வளர்ந்து அநேக தானியங்களை பலனாக தானாக கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். இதுதான் தியாக குணம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான். கர்த்தர் உங்களை அப்படி தெரிந்து கொண்டாரானால், அவருக்காக நீங்கள் தியாகமாய் இருக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் நிமித்தம், உங்கள் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகரை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக நீங்களும் மாறுவீர்கள். வேதத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 5லிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தன்னை அவர் தியாகமாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இரவும் பகலும் ஓயாமல் தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர் நம்முடைய தேவன்.
இரவும் பகலும் போற்றப்படுகிற அந்த வான மகிமையை அவர் துறந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷனானார். அவர் ஒரு மனுஷனானது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவரை துன்பப்படுத்தின, அவரை கஷ்டப்படுத்தின அந்த ஜனங்களுக்காக அவர் பாடுபட தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சகோதரரும் அவரை நம்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ள அவருடைய உறவினர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை உள்ளபடியே நம்பவும் நேசிக்கவும் அவருடைய அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கூடாமல் போயிற்று மனிதரால். அவரை தேவனென்று அவர்கள் கண்டு கொள்ளவில்லை, அவரை துன்பப்படுத்தினார்கள். பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ தேவனானால் இறங்கி வா என்று பரிகாசித்தார்கள். எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக அவர் சகித்தார். நமது நிமித்தம் அவர் பாடுபடும் போது பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். நமக்காக தன்னையே அவர் பலியாக சிலுவையின் மரண பரியந்தம் அவர் ஒப்பு கொடுத்தார். உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். அவர் துப்பப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், எல்லாவற்றையும் அவர் சகித்து தியாகமாக அவர் பொறுத்து நம்மை நேசித்தார். அதுதான் அந்த கல்வாரியின் அன்பு. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், நமக்கு மாதிரியை அவர் வைத்து போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்களும் கூட கர்த்தர் உங்களை தியாகமாய் வாழ அழைப்பார். ஆனால் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக உங்கள் சுகங்களையெல்லாம் மறந்து, உங்கள் நன்மைகளெல்லாம் நீங்கள் துறந்து அவர்களுக்காக நீங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும். அவர்கள் வாழும்படி, அவர்கள் உயர்த்தப்படும்படி நீங்கள் சில கஷ்டங்களை சகித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உணர்த்துவார். ஆனால் அந்த தியாகமான வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தின் நிமித்தமாகத்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறபடியே நாம் இருக்கிறோம். அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே தான் தேவனை அறிகிற அறிவை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டோம். கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே பிடிவாதமான என்னுடைய சுபாவங்களை, என்னுடைய சுயமான அந்த ஆசைகளை, நான் தான் வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பங்களை எல்லாம் உமக்கு தியாகமாக இருக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் ஆவியானவரே நீர் இடைப்படோம்ப்பா, நீர் இடைப்படும். ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். ஆனால் எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் உங்களை உணர்த்துவார். ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும். அவருடைய குடும்பம் வாழும்படி, அவர்கள் இருக்கிற அந்த சபை வாழும்படி, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தாவே, நாங்கள் என்ன காரியத்தில் எல்லாம் நாங்கள் தியாகமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரோம். அதை செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரோம். அப்படியே கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.